வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூ அறுவடை பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை பூஜைக்கு பூ அறுவடை பண்ணிக்கலாங்க. பூச்செடிங்க மாத்திரம்தான் இருக்குது, பூ தான் அறுவடை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இருவாச்சி மல்லி இவ்வளோ மொட்டுக்கள் பூக்கள் பாருங்கள். உள்ளே இருந்து இருக்குதுங்க, நிறைய இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. ஒரு சப்ஸ்கிரைபர் இப்போ 2 நாளைக்கு முன்னே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது வச்சு எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி. இந்த இருவாச்சி மல்லி ஒரு 3 வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க வச்சு. இது வச்சதுலேருந்து சத்துக்கள் மாத்திரம்தான் கொடுத்துட்ருக்கேன். இந்த ஆட்டோட தொழு உரம் கொடுப்பேன் அப்பப்போ, ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா. காய்கறி கம்போஸ்டிங் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் கழுநீர் தண்ணி இது இருந்தால் கொடுப்பேங்க. அவ்வளோதான் இந்த என்னோடய பராமரிப்பு. பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது. அவ்வளோதாங்க பராமரிப்புன்ட்டு பார்த்தா அவ்வளோதான். சீசனுக்கு கட் பண்ணி விடுவேன், சரிங்களா. இந்த தை மாசிக்கு மேலே கட் பண்ணி விடுவேன். அப்புறமேட்டுக்கு கழுநீர் தண்ணி கொடுப்பேங்க மாதத்துக்கு ஒரு டைம். ஆனால் சீசன் முடியறக்குள்ளே ஒரு 2-3 டைம் கட் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி மொட்டுக்கள் வைக்கும். அவ்வளோதான். இந்த பக்கம் பார்க்கலாம். அதே மாதிரி முல்லைப்பூவுக்கு பாருங்கள், கட் பண்ணி விட்ருக்கு. இதுவும் அரும்புகளோட தளிர்கள் எடுத்துருக்கு. இதுவும் அடுக்கு மல்லி கட் பண்ணி விட்டு அரும்புகளோட தளிர்கள் எடுத்துருக்கு. கடைசியாக என்ன கொடுத்தேன்னா காய்கறி கம்போஸ்டிங் கொடுத்தேன். அப்புறம் ஆட்டோட தொழு உரம் கொடுத்தேங்க. அதுக்கு முன்னாடி கருவேப்பந்தழை செடி கீழேருந்து பாருங்கள் தளிர்கள் வந்துட்டுருக்கு. இங்கேருந்து பாருங்கள் கீழேருந்து வருது. கருவேப்பந்தழையும் சுத்தமாக இல்லை. இப்போ சாயங்காலத்துக்கு சாம்பார் சட்னி செய்யணும். ஒரு 2-3 தழை ஒடிச்சிக்கலாங்க. இந்த பாரிஜாதம் இப்போ பூக்கறக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் இப்போ சாயங்காலம்தான் அறுவடை பண்ணிகிட்ருக்கேன். இது எப்போவுமே சாயங்காலம்தான் பூப்பாங்க இந்த பாரிஜாதம். காலையில் டைம் இல்லை, எந்திரிச்சது வேலைக்கு ஓடிட்டேன். இப்போ சாயங்காலம்தான் பூ அறுவடை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அறுவடை பண்ணிட்டு போய் சாமிக்கெல்லாம் போட்டு தீபம் ஏற்றி சாமி கும்பிடலாங்க. இன்றைக்கின்னு பாருங்கள் நிறைய இருக்குது. அந்த பக்கம் ஒன்று இருக்குது. இந்த காஷ்மீர் ரோஸ் எல்லாம் செடி வச்சு ஒரு 5-6 வருஷமே இருக்கும். 5 வருஷத்துக்கு பக்கமாக இருக்கும். மாற்றி வேணும் ஒரு டைம் வச்சேன். இந்த செடியும் பாருங்கள் பூக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. இங்கே கீழேருந்து ஒரு கொத்து வந்துச்சு. அழகாக பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. இந்த முருங்கை செடி நீட்டமாக போயிட்டுருந்துச்சி. இது இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இலையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு கட் பண்ணி விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த 2 கிளையை விட்டுட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். திடீர்னு செடிக்கு இது இறந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் பழுத்ததெல்லாம் எடுத்துடலாங்க. எடுத்து அதுக்குள்ளேயே போட்டு விட்டேன். வெள்ளை கலர் ரோஸ், கொத்து ரோஸ். இதுலேயும் பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது.
இதில் தளிர்கள் நிறைய புது தளிர்கள் எடுத்திருக்கு. கடைசியாக முல்லைப்பூ அறுவடை இருக்குது. இதெல்லாம் அப்படியே பறிச்சிட்டு போய் நம்ம சிவபெருமானுக்கு முல்லைப்பூ, இருவாச்சி மல்லி அப்படியே சாமி பக்கமாக வைக்கலாங்க. நல்ல மணமாக இருக்கும். பாரிஜாதமும் 2 இருக்குது. எத்தனை இருக்குது பார்த்தீங்களா? அங்கே ஒரு செடி இருக்குது. அது இப்போ தான் மொட்டுக்கள் வைக்குதுங்க. இது பூக்கள் வந்துட்டுருக்கு. இது பூத்து ஓஞ்சி முடிஞ்சுன்னா அது ஆரம்பமாயிரும். சரிங்களா? எவ்வளோ பூ கிடச்சிருக்கு பாருங்கள் இன்றைக்கி. நிறையா இருக்குது. நேற்று கூட ஒரு 1/4 முழத்துக்கு மேலே கிடச்சிச்சிங்க முல்லைப்பூ. அந்த பக்கமெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், பூரா அறுவடை பண்ணியாச்சு. இன்றைக்கி பூக்கள் அறுவடை முடிஞ்சிங்க. பார்த்தீங்களா? முல்லைப்பூ, மல்லிகைப்பூ, எல்லா பூவும் கூட நிறைய கிடச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பூஜை அறைக்கு பூக்கள் கிடச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.